கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 43வது வசனம். மத்தேயு 12:43. மேத்யூ 12:43. அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல். அதாவது இந்த ஆவிகள் எப்பயுமே அலைஞ்சு கொண்டு தான் இருக்கும். நம்ம ஊர்களில் எல்லா இதுலேயும் சொல்லக்கூடியதான். ஆவி அலைந்து கொண்டே இருக்கும். ஆவி என்ன பண்ணும்? யார் மேலாவது போய் எதையாவது செய்யக்கூடிய ஒரு காரியத்தை செய்யும். இப்போ ஒரு அசுத்த ஆவி எங்கேயாவது அலைஞ்சு கொண்டே இருக்கும். நம்ம யோபுனுடைய புஸ்தகத்தில் பார்க்குறோம். ஒரு நாள் நீங்கள் யோபு 1வது அதிகாரம் 6வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் நின்றபோது சாத்தானும் ஒரு நடுவிலே நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன். எப்படி? பூமி எங்கும் சுற்றி திரிந்து வருகிறேன். ஏன்னா அவனை கர்த்தர் துரத்தி விட்டுட்டாரு. அதனால் அவன் பூமியில் இருக்கிறான். இப்போ நீங்கள் நிறைய பேர் கேட்பாங்க, அண்ணே இப்போ சாத்தான் பரலோகம் போக முடியுமா? இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு மரிப்பதற்கு முன்பாக நடைபெற்ற சம்பவம். இப்போ சாத்தானுக்கு அங்கே அனுமதி கிடையாது. அதனால் சாத்தான் அங்கே போகிறது கிடையாது. ஆனால் அந்த அசுத்த ஆவிகள், கீழே தள்ளப்பட்ட அசுத்த ஆவிகள் எல்லாமே என்ன பண்ணிகிட்டு இருக்கு? இங்கே சுற்றி கொண்டு தெரியுது. ஏன்னா இங்கே ஒரு ஒரு மனுஷன் ஒன்று பரிசுத்த ஆவியின் மூலமாக இருக்க முடியும், இல்லை அசுத்த ஆவி மூலமாக. ஏன்னா பரிசுத்த ஆவியின் மூலமாக இருக்கிறவங்க பரிசுத்த ஆவியை ஏற்றுக்கொண்டு தேவனுக்கென்று வாழக்கூடிய மக்கள். ஆனால் அசுத்த ஆவி என்ன பண்ணும்? அவர்கள் என்ன செய்ய வேண்டாம்னு நினைக்கிறாங்களோ அதை செய்ய வைக்கக்கூடிய, அவர்களை பொசஸ் பண்ணுன்னு சொல்லக்கூடியதாக, அவங்களை ஆளுகை செய்யக்கூடியதாக இருக்கும். அதனால தான் பேதுரு இதை குறித்து நமக்கு எழுதும்போது 1 பேதுரு 5வது அதிகாரத்தில் 8வது வசனம் சொல்லும்போது, தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். பிசாசு ஒரு இடத்துல இருந்து துரத்தி விடப்படும் போது அவன் என்ன பண்ணுறான்? அங்கேருந்து புறப்பட்டு போயிட்டு வறண்ட இடங்கள் அலைகிறான். வறண்ட இடம்னா என்ன? பரிசுத்த ஆவியானவர் உள்ள இடங்களுக்கு அவன் வரவே முடியாது. அதனால் வறண்ட இடங்களில் சுற்றி அவன் எங்கேயாவது போய் எதுலையாவது இருக்கலாமா அப்படின்னு சொல்லி, எங்கே இளைப்பாறுதல் எனக்கு கிடைக்கும்? எப்படி? அவனுக்கு அசுத்த ஆவிக்கு ஒரு இளைப்பாறுதல் எங்கே கிடைக்குன்னு சொல்லி சுற்றி தேடி எங்கேயும் கிடைக்காம அலையக்கூடிய ஒரு காரியம். அதனால தான் இன்றைக்கும் அநேகர் இப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகள் மூலமாய் வழிநடத்தப்படுகிறவர்களாய், பொல்லாத ஆவி அவர்களை அமுக்கி அவர்களை தன்னுடைய சாத்தானுடைய திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய மக்களாய் மாற்றி அவர்களை கொடுமைப்படுத்துவது இந்த காலகட்டத்தில் நம்ம நிறைய பார்க்க முடிகிறது. சரியா? இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது ஒரு மனுஷன் அசுத்த ஆவியை பிடித்தவனாக இருக்கும்போது நம்ம விசுவாசிக்கிற நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால, ஆவியே இங்கே இந்த அசுத்த ஆவி இங்கேருந்து புறப்பட்டு போ அப்படின்னு சொல்லி நீங்கள் கட்டளை கொடுத்தீங்கன்னா அந்த ஆவி அங்கேருந்து போயிடும். இதில் எந்த விதமான மாறுபாடான கருத்தும் கிடையாது. ஏன்னா மார்க் 16வது அதிகாரம் 17வது வசனத்தில் சொல்லும்போது, விசுவாசிகளினால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன அப்படின்னு சொல்கிறார். என்ன? யார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து வாழ்கிறாங்களோ அவங்களால் நடக்கக்கூடிய அடையாளம் என்ன? என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால பிசாசை துரத்துனீங்கன்னா அது அங்கேருந்து புறப்பட்டு போகும். இப்போ ஒரு மனுஷனுக்குள்ள பிசாசு இருக்குது, ஒரு மனுஷனுக்குள்ள பிசாசு இருக்குன்னா, நீங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினால போ அப்படின்னு சொன்னால் அது அவர்களை விட்டு புறப்பட்டு போகும். ஏன்னா எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம். அதனால தான் அங்கே பிசாசு கீழ்ப்படிந்து அங்கே ஓடக்கூடியது. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும்போதும் எல்லா பிசாசுகளும் ஓடி அவருக்கு பாதத்தில் விழுந்து அவரை ஆராதிச்சு என்ன சொன்னாங்க? மனுஷகுமாரனே, எங்களை வாதிக்கவா வந்துட்டீங்க? எங்கள் காலம் இன்னும் வரலையே என்று சொல்லி அவங்க ரொம்ப கேட்ட காரியத்தை நம்ம பார்க்க முடிகிறது. அதனால் இப்போ ஒரு அசுத்த ஆவியை நீங்கள் துரத்துனீங்கன்னா அது போகும். ஆனால் என்ன? அது எங்கே இளைப்பாறுதல் கிடைக்குன்னு சொல்லி தேடக்கூடியதாக இருக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். ஆனால் நீங்களும் நானும் இந்த நாளில் இந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளும்போது என்ன தெரியணும்?
ஒருத்தவங்களுக்கு வந்து அசுத்த ஆவி இருந்துச்சுன்னா, அந்த அசுத்த ஆவிய நீங்க ஹலோ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால போ அப்படின்னு சொல்லி சொன்னா, நிச்சயமான பூரண விடுதலை அவர்களுக்கு உண்டாகும். விசுவாசித்து செயல்படுங்கள். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ அந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் அசுத்த ஆவிகளின் மேல் அவர்களுக்குள்ள அதிகாரத்தை புரிந்து கொண்டு அதை சரியான முறையில் பயன்படுத்த எங்கள் தேவன் இவர்களுக்கு கிருபையும் ஞானத்தையும் கொடுக்க வேண்டுமாய் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால சந்திப்போம்.